எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய சம்பிரதாயங்களை பற்றிங்க. இப்போ நம்ம சுவாமி கும்பிட்ற போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். இந்த மாதிரி ஆண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. முடியாதவங்க கைகூப்பி இறைவனை ரொம்ப நல்ல மனசால வேண்டிக்கலாம். வயசானவங்கெல்லாம் இருக்காங்க, ஆண்களுக்கு இந்த மாதிரி சுவாமி கும்பிட முடியலன்னா நம்ம கையெடுத்து கும்பிட்டு மனசால நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் அந்த கொடிமரம் இருக்கு இல்லைங்களா, கொடிமரம் இருக்கிற கோயிலில் கொடிமரத்துக்கு கீழே வடக்கு நோக்கி நம்ம சுவாமியை கும்பிடுவது, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் பெண்களுக்கு இப்போ நம்ம இந்த படத்தில் பார்க்குற மாதிரி 5 அங்கங்கள் பஞ்ச நமஸ்காரம் அப்படிங்கிறாங்க. அந்த நெற்றி, 2 கை, 2 கால் முட்டுக்கள் மட்டும் நம்ம மடக்கி நம்ம சுவாமியை நல்லா மனசார வேண்டினாலே போதும். ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் ஆண்கள் பண்ணுற மாதிரி அங்க பிரதட்சணம் செய்கிறாங்க, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க. இது கூடாதுன்னு நம்மளுடைய ஹிந்து தர்ம சாஸ்திரம் சொல்லுது. நம்ம அதை மீறி சிலவங்க செய்கிறாங்க, அது அவங்களுடைய மனோபாவம் பொறுத்து. ஆனால் இப்படி பண்ணுவது தான் நல்லது. நமக்கு நம்மளுடைய பெரியோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழிமுறையில் நம்ம போனாலே நமக்கு கடவுள்கிட்ட இருந்த அந்த அனுகிரகமும் நம்ம நல்லாவே நம்ம வாங்க முடியும். இந்த மாதிரி பஞ்ச நமஸ்காரம் இது பண்ணினாலே லேடிஸ்க்கு போதும். நம்மளுடைய எல்லா அங்கங்களும் பூமியில் படுற மாதிரி நம்ம நமஸ்காரம் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்க, இதே மாதிரி ஒரு சின்ன பதிவோடு நாளைக்கு வரேன். ஓகே, பை, தேங்க்யூ.